ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவன் மேலதான் ஒரு கொலைப்பழி இருக்கு. இவன் கூட தனா எப்படி நல்லா இருக்க முடியும்? பத்மா, தயவு செஞ்சு அமைதியா இரு. இது என் பொண்ணு வாழ்க்கை. அது அவ விருப்பப்படிதான் வாழணும். நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. அப்பா ப்ளீஸ் பா, கதிரை ஏத்துக்கோங்கப்பா. எனக்காகப்பா. நான் எது கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல. அப்பா ப்ளீஸ் பா. இல்லம்மா, நீ வேற எதை வேணாலும் கேளு, என் உயிரை கூட கேளு, நான் தரேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே உன் வாழ்க்கை அழிஞ்சு போறத என்னால பார்க்க முடியாது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேம்மா. இவன் உனக்கு வேண்டாம். அப்பா சொல்றத கேளு. அப்பா இல்லப்பா, எனக்கு கதிர் தான்ப்பா வேணும். அவன் என் கூட இருந்தாலும் எனக்கு போதும். அப்போ இதான் உன் முடிவா? ஆமாப்பா. தனா, எந்த காலத்துக்கும் இவனை என்னால ஏத்துக்க முடியாது. இத்தனை நாளா மத்த எல்லாரும் என் பேச்ச மீறி நடந்தாங்க. ஆனா என் பொண்ணு என் பேச்ச மீறி போக மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் இதுலயும் என்னை ஏமாத்திட்டான். தனா, இவனை நான் ஏத்துக்க மாட்டேன். அதையும் மீறி உன் கூட தான் வாழ்வேன்னு நீ சொன்னா அதுக்கப்புறம் ஓ முடிவுதான். ரகு, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, இதுதான் ஏன் முடிவு. ஐயோ, நம்ம தானாப்பா. இல்லப்பா, உங்க முடிவு இதுதானா? நான் அதையே ஏத்துக்கிறேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்னதானா? என்னம்மா நீயும் இப்படி சொல்ற? என் அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல மாட்டாரு. அவரால சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கதிரை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு அவருக்கு புரிய வைக்க எனக்கு இதை விட்டு வேற வழி தெரியல மாமா. ஐயோ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா, நான் போறேம்மா. அப்பா ஒரு நாள் எங்களை ஏத்து பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தானா, போயிட்டு வரேம்மா. தானா, போலாம்.
ஏங்க இப்படி 3 பேரும் ஒரே மாதிரியே உக்காந்துருந்தா எப்படிங்க? அந்த வீட்டை அடிக்கிறோன்னு போன வாரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்க. ஏங்க உங்க பொண்ணு தான் கால் பண்றா. என்ன விஷயம் கேளுங்க. ஹலோ, சொல்லு சாரு. ஆஹா, இந்த வீட்ல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்னாச்சு? தனா வீட்டை விட்டே போயிட்டான். போயிட்டாளா? என்ன சொல்ற? அந்த கதிர் கூட வீட்டை விட்டே போயிட்டான். அவன் கூடயா? நான் கதிர் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. கதிர் இந்த வீட்டை விட்டு போனா நானும் அவன் கூட போறேன். கடைசியா அவன் கூட வீட்டை விட்டே போயிட்டான். உண்மையாவா சொல்ற? ஆமாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க சாரு. அந்த தனா ஜெயிச்சிட்டாளேன்னு நான் வெறுப்புல இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் நினைச்சது நடக்குது. நீங்க நினைச்சது நடக்குது, ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரி சீனுவை நீ கல்யாணம் பண்ணிப்ப. அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரி, அங்க என்ன நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரி சரி. என்னாச்சு புவனா, இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இப்பதானே கடவுள் நம்ம பக்கம் எல்லாமே பண்றாரு. நான் நினைச்ச விஷயம் நடந்துருச்சு. என்ன விஷயமா நடந்துச்சு? அந்த தனா கதிர் தான் வேணும்னு அவன் கூட போயிட்டாளாம். ஏங்க என்னங்க சொல்றீங்க? அந்த பொண்ணு அவங்க கூட வெளியே போயிட்டாளா? ஆமா, சாரு தான் சொன்னான். தனா கதிர் கூட வாழ்றேன்னு ரகுராம் கிட்ட கேட்டிருக்கா. அதுவே வீட்டுல பெரிய பிரச்சனையாகி கடைசி அவன் கூட அவ வீட்டை விட்டே போயிருக்கான். ஏங்க நம்ம நினைக்காத ஒண்ணு நடக்குதே. எப்படியோ நமக்கு நல்லது தானே நடந்திருக்கு. ஆமாங்க. ஏங்க அந்த ரகுராம எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவான்? என் பொண்ணு நான் கோடை கிழிச்சிட்டுனா அதை தாண்ட மாட்டா, என் பேச்சை கேட்டுதான் நடப்பா, என் பேச்சை மீறி நடக்க மாட்டான்னு சொல்லுவான். இப்போ அவன் மூஞ்சில கறியை பூசிட்டு அந்த பையனை கூட்டு வெளியே போயிட்டான்றீங்க. ஊரே பார்த்து சிரிக்க தானே போகுது. கண்டிப்பா. இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த ரகுராம் இனிமே ஊர் மத்தியில தலை நிமிர்ந்து நிக்க முடியாதுன. அந்த குடும்பமே அவமானப்பட்டு நிக்க போகுதா? எப்படியோமா அந்த ரகுராம் உன்னை ஏமாத்துனா, இப்போ அவன் பொண்ணே அவனை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. இப்போ அந்த கதிரும் தானாவும் எங்கெங்க போவாங்க? எங்க போயிருக்க போறாங்க? ஊருக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பாங்க. இதா பாருங்க, அந்த ரகுராமனுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க யாரும் இவங்க 2 பேத்துக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. ரகுராம் அவன் பொண்ணை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படணும். அந்த கதிரும் தனாவும் நிம்மதியா வாழக்கூடாது. அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கூட இருக்கக்கூடாது. யாருமே அவங்களுக்கு வீடு கூட கொடுக்க கூடாது. நடு ரோட்ல தான் நிக்கணும். அத பார்த்து ரகுராமும் ஜானகியும் கண்ணீர் விடணும். என் குடும்பத்தை காப்பாத்துவேன்னு சொல்லி சவால் விட்ட மாயாவும் தோத்து போய் ஊரை விட்டே ஓடணும். இப்பதாமா நம்ம பக்கம் காத்தடிக்குது. இதுக்கு மேல நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். அடுத்து என்னங்க பண்ண போறோம்? ஊருக்குள்ள ஒரு பையன் அவங்களுக்கு வீடு கொடுக்க கூடாது. அத்தனை பேரையும் மிரட்டி யாரையும் வீடு கொடுக்க விடாம பண்ணணும். வாங்க போலாம். வாங்க. வரமா. பா, வேலையை சீக்கிரம் முடிங்கப்பா. அண்ணா சொல்லுங்க சார். எல்லாரும் ஒழுங்கா எடுத்து வைக்கிறாங்கன்னு பாருங்க. சரிங்க சார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரக்கு கொண்டு போயிடலாம் சார். கடையில வச்சு சேல்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க சார். சரிங்கண்ணா. நான் பார்த்து அண்ணா பாத்துக்கோங்க. சரி தம்பி. சீனுஜி மொத்த சரக்கையும் வாங்கியாச்சா? இப்பதான் எல்லாம் வந்துச்சு. ரொம்ப நன்றி சேட்டு, என்ன மதிச்சு எனக்கு கடன் கொடுத்ததுக்கு. இதுல என்ன இருக்கு சீனு? கடையிலே நல்லா வியாபாரம் ஆகுது. அதுவும் இல்லாம ரகுராமையா குடும்பத்தை சேர்ந்த பையன் நீ. அதனாலதான் நீ கேட்ட உடனே 50 லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கி கொடுத்தேன். உங்கள மாதிரி வளர்ந்து வர்றவங்களுக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். நீங்க எல்லாரும் பெரிய ஆளா வந்தா சேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ கரெக்டா பணத்தை திருப்பி கொடுத்தா மட்டும் எனக்கு போதும். சேட்டு அதெல்லாம் கொடுத்துடுவேன் சேட்டு. பொதுவா சேட்டு ரொம்ப நல்லவன்.
ஆனா பண விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பான். ஏன்னா நமக்கு வியாபாரத்திலே நேர்மை ரொம்ப முக்கியம். பணத்தை சரியா நீ கொடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லை. திருப்பி கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அத மனசுலயே வச்சுக்கோ. சேட்டு இப்ப கடையில வியாபாரம் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்ப போட்ட எக்ஸ்ட்ரா சரக்கால வியாபாரம் இன்னும் நல்லா போகும். அதனால உங்க பணத்தை சீக்கிரமே கொடுத்து. நல்லது. ரகுராம் ஐயா விட்டு பையன் நீ. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன்னை நம்பி பணம் கொடுத்திருக்கேன். அப்போ நான் புறப்படுறேன். வாங்க சார். அண்ணா சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க சார். இன்னும் இன்சூரன்ஸ் பண்ணல, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்க சார், பத்திரமா பாத்துக்கிறேன். கடையில லோடு எல்லாம் நாளைக்கே மாத்திடுறேன் சார். சரிங்கண்ணா, நீங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க. வீட்ல கொஞ்சம் நிலைமை சரியில்லை, என்னதுன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். தனா, நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்க தெரியுமா? உன் அப்பா அம்மா நீ வாழ்ந்த வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் எனக்காக தூக்கி போட்டு வந்திருக்க. நீ தானே கதிர் என் ஹஸ்பண்ட். என் லைஃப நான் உன் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்பா சம்மதிப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு நம்மள ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அத நினைச்சாலும் தனா, இங்க பாரு, அழாத தனா. இனிமே உன்னை நான் எதுக்காகவும் அழவிட மாட்டேன். உன்னை நான் ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். நீ என் கூட வரணும்னு மனசாரதான முடிவெடுத்து வந்த. ராமர் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இனிமே நீ எங்க இருக்கியோ அதுதான் என் வீடு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் கதிர். பெரியம்மா, அங்க இருக்காங்க பாருங்க. தனா, அம்மா, அழாதடா. அம்மா என்ன மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. அழாத தனா, அழாத. எனக்கு உன் நிலைமை புரியுது. உன் ஆசைய நீ சொன்னப்ப அவர் அதை ஏத்துப்பாருன்னு தான் நான் நம்பினேன். ஆனா அவரோட கோபம் இன்னும் குறையல. பெரியப்பா இன்னும் கதிரை புரிஞ்சுக்கல. ஆனா உனக்காகவாவது ஏத்துப்பாருன்னு எதிர்பார்த்தேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. நான் அப்பாவை எதிர்த்து பேசணும்னு நினைக்கலம்மா. ஆனா அவரு கதிரை வெளியே போன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வேற என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ செஞ்சது தப்பு இல்லடா. இது ஓ வாழ்க்கை. அதுக்காக நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன் தானா. ஆமா தனா, நீ எடுத்த முடிவுல உறுதியா இருக்கணும். பெரியப்பாவோட கோவம் கண்டிப்பா ஒரு நாள் போயிடும். உங்க ரெண்டு பேரையும் அவர் ஏத்துப்பாரு. அவரோட மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் கதிர் அவர் புரிஞ்சுப்பாரு. சாரி அத்தை, என்னாலதான் எல்லாம். தனாவும் என் கூட வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. உன் மேல எந்த தப்பும் இல்லடா. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கே நீதான் காரணம்டா. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் ஒரு நாள் மாறிடும். திரும்பவும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்டுல இருக்கிற காலம் வரும். வீட்டை விட்டு வந்து நீங்க எங்க தங்குவீங்கன்னு தெரியாம தான் தேடி வந்தோம்.
தனா இந்தா இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்தா. இல்ல வேண்டாமா. ஏன் வேண்டான்னு சொல்ற? வீட்ல இருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டீங்க, செலவுக்கு தேவைப்படும்ல. இந்த பணத்தை இப்ப நான் வாங்கினா அது கதிரை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் கதிரை நம்பி வந்துட்டேன். இனிமே எனக்கு என்ன நடந்தாலும் அவன் தான் எனக்காக இருப்பான். இப்போ இந்த பணத்தை வாங்கினா எல்லாரும் அவனை தானே தப்பா பேசுவாங்க. கதிர், நீயாவது தனா கிட்ட சொல்லு, பணத்தை வாங்கிக்கோங்க. வேண்டாம் மாயா, தனாவை என்னால நல்லா பாத்துக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் மாயா, பணம் வேண்டாம். எங்களுக்கு தேவையானத கதிரே பண்ணுவான். நீ இப்படி பேசுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என் பொண்ணை நான் சரியாதான் வளர்த்திருக்கேன்னு எனக்கு பெருமையா இருக்கு. சரி, இனிமே எங்க தங்க போறீங்க? அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா அப்படி எதுவும் இடம் கிடைச்சாலும் கொடுக்கறதுக்கு அட்வான்ஸ் வேணும். பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு சொல்றீங்க. அப்போ ஊர்ல தெரிஞ்சவங்க கிட்ட வீடு இருக்கான்னு கேட்கலாம். இப்போதைக்கு அங்க தங்கிக்குங்க. பின்னாடி நீங்க பணத்தை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். சரி மாயா. பெரியம்மா, நான் இவங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வீடு தேடி விட்டுட்டு வரேன். மா, நாங்க வரோமா. பார்த்து பத்திரமா இரு. அம்மா எப்பவுமே உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, சரியா? சரிம்மா. டே கதிர, உனக்கே தெரியும்ல, இவளை இது வரைக்கும் எங்கேயும் தனியா விட்டதில்ல. இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அவளை கொஞ்சம் நீதாண்டா. கவலைப்படாதீங்க அத்தை, அவளை நான் பாத்துக்கிறேன். நாங்க வரோம். மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. வா. வரேன் பெரியம்மா. மாயா, நீ கொஞ்சம் பாத்துக்கோ. நான் கதிர் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. கதிர் நீங்க ஏமாத்தலாம் இல்லப்பா. அவன் எனக்காக நிறைய பண்ணிருக்கான்ப்பா. அவன் நல்லவன்ப்பா. கதிர் இந்த வீட்டை விட்டு போனா நானும் அவன் கூட போறேன். ஆனா எனக்கு கதிரை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு அவருக்கு புரிய வைக்க எனக்கு இதை விட்டு வர வழி தெரியல மாமா. மாமா ரொம்ப நேரமா யார்கிட்டயும் எதுவும் பேசாம அப்படியே உட்கார்ந்துருக்காரு. பாவம், இந்த நிலைமையில அவர் என்ன பண்ணுவாரு? தனாவும் அவரை ஏமாத்திட்டா. அண்ணே, அண்ணே, உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. நம்ம தனா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கதிர் தான் ஏதோ பேசி தனாவை நல்லா மாத்திருக்கான் மாமா. அவன் அந்த மாதிரி திட்டத்தோட தான் இருக்கான்னு நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்லண்ணே. இப்ப பாருங்க, அதே மாதிரி நடந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயா தானே. கதிரை அவதான் இந்த மாதிரி தூண்டி விட்டு தனாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா. நம்ம தனா இந்த மாதிரி எல்லாம் பேசுறவளே கிடையாதுண்ணே. உங்களை மீறி அவ என்னைக்கு நடந்திருக்கா? அவளை இந்த அளவுக்கு பேச வச்சதே கதிரும் மாயாவும் தானே. அந்த மாயா எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும் அது எல்லாத்தையும் செஞ்சுட்டா.
அன்னிக்கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி உங்ககிட்ட இருந்து பிரிச்சா, இப்ப என்னடானா தனாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா. இதெல்லாம் அவளோட திட்டம் தானே. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க மச்சாங்கிட்ட? உண்மைதான் சொல்றேன். இதெல்லாத்துக்கு காரணம் அந்த மாயாதான். ஏண்டி, எது நடந்தாலும் மாயாவை தான் குறை சொல்லுவியா நீ? அவதானே கதிர தனா கழுத்துல தாலி கட்ட வச்சா. இப்போ தனாவை இந்த வீட்ல இருந்து பிரிச்சு வெளியே அனுப்பணும்னு தான் இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஏய், எல்லாம் ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி பேசாத. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், மாயாவை வீட்டை விட்டு விரட்டி இருந்தாலே இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்காது. அவளால குடும்பத்தோட நிம்மதி மொத்தமா போச்சு. போதும் பத்மா, எது நடந்தாலும் அதுல எண்ணெயை ஊத்தி குளிர் காயறதே உன்னோட வேலையா போச்சு இல்ல? அண்ணன் இப்ப இருக்கிற நிலைமையில அவர்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க. நாங்க சொன்ன இங்க யாருக்கு புரியுது? வா பார்வதி. மச்சா, அவங்கள விடுங்க மச்சா. நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. வணக்கம்மா. வணக்கம். ஆனா ஃபேமிலியில ஒரு சின்ன ப்ராப்ளம். அதனால இவங்க 2 பேரும் வெளியில வந்துட்டாங்க. ஒரு வீடு ஒண்ணு காலியா இருக்குன்னு என்கிட்ட முன்னாடியே சொன்னீங்களே. இப்பதாம்மா வீட்டை வாடகைக்கு விட்டேன்.